ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறி வந்த அதே சமயம் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட தாங்கள் பதவிக்கு வந்ததும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதும் கூறியிருந்தார். 2024 ஆண்டு சொல்கிற பொழுது 2025 ஆண்டு தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார்கள். ஜனாதிபதி அவர்கள் அதனை கூறினார்கள். அதுக்கு பிற்பாடு 2026 ஆண்டு இப்பொழுது ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் டி சில்வா அவர்கள் 2027 ஆண்டு தான் இந்த தேர்தல் நடாத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே ஒரு பக்கத்தில் பாராளுமன்றம் தெரிவுக்குழுவை நியமித்து தேர்தலை நடாத்துவதற்கு சம்பந்தமாக ஆலோசிக்கின்ற அதே சமயம் பாராளுமன்றத்தோடு சம்பந்தமில்லாத ஒருவர் நாங்கள் தேர்தல் இப்பொழுது நடைபெற மாட்டாது என்று சொல்வது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தால் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டு விட்டது என்பதையும் அந்த கட்சியினுடைய செயலாளர் என்பவர் கூறுவது வேடிக்கைக்குரிய விடயம் மாத்திரமில்லை, மிக மிக கண்டிக்கத்தக்க விடயம். எங்களது பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த வேளையிலே ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வருடத்தில் பல அனர்த்தங்களை நாங்கள் எதிர்நோக்கியிருந்தோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் என்பதை முன்னெடுக்கும் போது மேலே அதுக்கான பாரியளவான நிதி தேவையாக இருக்கும். அந்த காரணத்தினால் இந்த தேர்தலை சற்று காலம் தாமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வருகின்ற வருடங்களிலும் கூட நாங்கள் இந்த தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு தேர்தலை நடத்துகின்ற நோக்கத்தோடு அரசாங்கம் இருக்கின்றது.